திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 8ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை சோபகிருத் வருடம் பங்குனி மாதம் 26ஆம் திருநாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி, அமாவாசை திதி. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும். ரொம்ப முக்கியமாக அமாவாசை திதினா நம்ம பண்ண வேண்டியது பித்ரு கிராயங்கள், பித்ரு சம்மந்தப்பட்ட முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு, அதாவது அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தை பிறப்புகளை பிரச்சனை இருக்காது. சில பேருடைய வீட்டில் அந்த பித்ருதோஷம் இருக்கும் பொழுது குழந்தைகளுடைய வாழ்க்கையை முழுக்க கஷ்டப்படுவாங்க பாவம். இல்லைன்னா மனலம் குன்றி பிறக்கிறது, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கறது, இதெல்லாம் பிறப்பில் வரக்கூடிய எல்லா விதமான தோஷங்களுக்கும் பேசிக் மூலஸ்தானம்னு சொன்னால் அது பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுன்னா இப்போவே கரெக்டாக பண்ணிடணும். அதாவது எந்த ஒரு தோஷங்கள் வரக்கூடாதுங்கும் போது இந்த அமாவாசை திதி அன்னைக்கு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது, படையல் வைத்து கும்பிடுவது, தர்ப்பணங்கள் செய்வது, சார்த்தங்கள் செய்வது, அதே மாதிரி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண லைஃப் நல்லாயிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியுடைய நட்சத்திரம். ஸோ சனி இந்த ஒரு நாளில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ பேசிக்லி புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். பேசிக்லி கர்மகாரகன் குருவை தொடும்படுது. சனிங்கிறது கர்மாவிற்கு காரகன். குருவை தொடும் பொழுது பொதுவாகவே பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும், வேலை தொழில்கள் நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த நாளில் முழுக்க வேலைகளில் நல்ல அந்தஸ்து மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஸோ 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு வேலை நிமித்தமான, தொழில் நிமித்தமான, வியாபார நிமித்தமான அலைச்சல் பயணம் இருக்கும். இரவு நேரத்தின் பொழுது பயணத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத சங்கடங்களுக்குள்ளே போகக்கூடாது. செலவுகள் இருந்தாலும் சில விஷயங்கள் நன்மைக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இதனால் எதிர்பாராத பண வரவு, திடீரென்று வரக்கூடிய பணம், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க, அதன் மூலியமாக பணம் வரும். யாரோ ஒருத்தர் நல்ல ஆத்மா உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நண்பர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது, குருமார்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது, உங்கள் மேனேஜர் மூலியமாக ஒரு சின்ன அப்ரிசியேஷன், ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறது. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது. கால் முட்டி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெரிய பாதிப்பு இல்லாமல் இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும்பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு 100% வேலைகளில் மாற்றம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு வேலைகளில் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய 3 ஆட்கள் உங்கள் கூட போட்டி போட்டுருப்பாங்க. ஒரு பெண், ஒரு ஆண், அதே மாதிரி இன்னொரு பெண். அதில் என்னென்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு ஆர்டர் வாங்குறதுக்காக, இல்லை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போவோம். இல்லை நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் வேலையை பிரித்து ப்ராஜெக்டை 4-5 பிரித்து கொடுத்துருப்பாங்க வேலையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை எப்படியா இருவீங்க செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் என்னென்னா என்ன ப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ப்ராப்ளம். ஏன்னா சனி குருவோடைய நட்சத்திரம் இருக்கிறனால இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. லாஸ்ட்டில் சக்ஸஸ் வந்துடும், பயப்பட வேண்டியதில்லை. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணம், இன்பச் சுற்றுலா சென்று வருவது, தூரமான பிரயாணம் சென்று வருவது, மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது,
கோவில் குளங்களுக்கு அதிகப்படியாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக நிறையா தான தர்மங்கள் செய்கிறது, குழந்தைகள் நல்லா பிளேஸ்மெண்ட்டில் உட்காருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். டென்ஷன் ப்ரெஷரை குறைச்சிக்கணும். தேவையில்லாத கோபதாபங்கள் வேண்டாம். அடிவயிறு உஷ்ணம், அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளுக்காக 2 நாள் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். அது நல்ல செலவுகளாகவே இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைக்கு அதிகமாக ரேட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்குறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் அர்ஜென்சிக்காக ஒரு சில விஷயங்கள் இப்படிலாம் இருக்கும். ஆனால் அது பெரிய பாதிப்பு இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி குட் ஒன்லி. அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் பொறுங்க. கரெக்டாக ஒரு 25 நாள் மட்டும் பொறுங்க, உங்கள் லைஃபே மாற்றிடும். அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் ஓடும். என்னமோ ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஓடின்னு இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியதுங்கும் பொழுது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளோ சொல்கிறோம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறக்கூடிய ஒரு நிலைமை. அது வாழ்க்கை துணை மூலியமாக நடக்கலாம், எதிர்ப்பாளர் மூலியமாக நடக்கலாம், நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால் மூலியமாக நடக்கலாம். இது மாதிரி ஒன்று. ரெண்டாவது, நல்ல ஒரு வியாபாரம் அபிவிருத்தி அடையும், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, பயணம், ஒரு ரகசியம், இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். பெருமாள் வழிபாடு. பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே 100% சக்ஸஸ் கொடுக்கும். எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். 100% சக்ஸஸ். நினச்சது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். டென்ஷனை மட்டும் குறைச்சிக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது. இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் இது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். காதல் கைகூடும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, தூரமான இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்துவிட்டு வருவது, அதன் ரீதியாக பொருள் ஈட்டுவது, அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணுவீங்க. மெயினாக குழந்தை கொட்டிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு இந்த நாள் 100% வரன் அமையும். நாள் வரைக்கும் இல்லை சார், எங்கே சார் வரன் அமையுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வரன் அமையும். ராகவேந்திரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா, எவ்வளோ நாளாக நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம், நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வீட்டில் முக்கியமான எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் வாங்குவீங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் மூலியமாக சின்ன கடுப்பு, ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது நல்லது. அவசியம் இல்லாமல் எந்த கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பயணங்களில் கவனம், எதிர்பாராத மிகப்பெரிய தனலாபம், நல்ல காரியங்கள் சுபகாரியங்களுக்காக செலவுகள், முக்கியமான கோவில்களுக்கு சென்று வருவது, இது எல்லாம் நடக்கும். ரொம்ப வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். மறைமுகமான பணவரவு, எதிர்பார்க்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் டக்கு டக்குன்று நடப்பது,
இரண்டாவது, ஃபேமிலிக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து வெளியே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக இருக்கிறது நல்லது. எல்லாமே நமக்கு தெரியுங்கிற ஒரு எண்ணத்தில் சில இடங்களில் ரகசியங்கள் வெளியே சொல்கிறது, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக இருக்கிறது, டென்ஷனை குறைச்சிக்கிறது நல்லது. பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரணும்னு நினைப்பீங்க. இந்த நாள் செம்ம போட்டி இருக்கும், செம்ம டென்ஷன் இருக்கும், ஆனால் நல்ல பணம் வரும். முழுக்க முழுக்க வெண்டை கழட்டும். வேலைங்கிறது அந்தளவுக்கு ஃபுல் பிஸியாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். சின்ன விரோதமான ஒரு போக்குவரத்து இருக்கும், நிறையா மக்கள் சந்திப்பு ஏற்படும். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி பொறுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு உருவாகும். பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான டே தான், பயப்பட வேண்டியதில்லை. உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மீனம், இரண்டாவது கடகம், மூன்றாவது விருச்சிகம். மற்ற அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.